சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையா நோன்பு கடைபிடிப்பது எப்பொழுது, எப்படி, அதன் புராண கதைகளையும் பார்க்கலாம். பங்குனி மாதம் பிறக்கும் வேலைக்கு முன் கொண்டாடப்பட வேண்டிய விரதமான காரடையா நோன்பு புராண இதிகாசங்களால் போற்றப்படும் ஒன்று. இந்த விரதத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதோடு வீட்டில் செல்வ வளம் சேரும். வீட்டில் இருக்கும் ஆண்களின் ஆரோக்கியம் நீடித்திருக்கும். இந்த விரதத்தை கடைபிடித்து பலனடைந்துள்ளனர் நம் முன்னோர்கள். இந்த விரத நோம்பிற்கு சாவித்திரி விரதம் என்றும் பெயருண்டு. மனம் ஒன்றி வாழ்ந்த தம்பதிக்கு உதாரணமாக சொல்லப்படுபவர்கள் சத்தியவான், சாவித்திரி. இருவரும் ஒரு நாள் காட்டில் வாசம் செய்த போது சத்தியவானின் உயிரை யமன் கமர்ந்து செல்லும் நேரம் வந்தது. அப்போது சாவித்திரியின் கற்பின் திறத்தால் அவளால் யமனை காண முடிந்தது. தன் கணவரை விட்டுவிட சொல்லி அவள் வேண்டினாள். ஆனால் யமனோ தான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் திரும்பி தர முடியாது என்று சொல்லி நடக்கத் தொடங்கினான். அப்பொழுது சாவித்திரி மனம் தளராமல் அன்னை காமாட்சியை வேண்ட தொடங்கினாள். காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருட்களை தயார் செய்தாள். அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம். ஆனால் காட்டில் இவற்றிற்கு சாவித்திரி எங்கே போவாள்? எனவே மண் கொண்டு செய்த அடைகளையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நெய்வேதியம் செய்தாள். இவற்றையெல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்பு ஏற்பட்டது. மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றான். காமாட்சியிடம் வேண்டிய வேண்டுதல் பலித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்திரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்டாள். அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சிந்திக்காமல் தந்தேன் என்றான். அடுத்த கணம் தன் தவற்றை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அளித்து அவர்கள் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறும்படி ஆசிர்வதித்தான். இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனதால் நினைக்க வேண்டும். மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம். அன்னை காமாட்சி மனதின் அதிபதி என்கிறது புராணம். அவள் அருள் இருந்தால் மனம் அலைப்பாயாது, எண்ணிய எண்ணமும் நிறைவேறும். சாவித்திரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டினாள். யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான். மன வலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான். காரடையா நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனதில் சிந்தனை குவியும், மன வலிமை அதிகரிக்கும். மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும், செல்வம் சேரும். எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார் நம் முன்னோர்கள். பூஜையை கடைபிடிப்பது எப்படி? விரத நாளில் காலையிலே குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். பூஜைக்கு தேவையான கலசம் வைக்க வேண்டும். கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாத்தி வழிபடலாம். கலசம் அல்லது அம்பிகையின் படத்தின் மீது நோம்பு சரடை வைக்க வேண்டும். அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக வெண்ணையும் அடையும் சமர்ப்பித்து உருக்காத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன். ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலியிடம் கொடுத்து நோன்பு சரடை கட்டி கொள்ள வேண்டும். வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவனே அதை கட்டிவிடலாம். இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும், செல்வ வளம் சேரும்.